இதில தான் எனக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது. ஏனென்றால் டெல்லி என்பது எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்ற ஒரு நகரம். அது இன்றைக்கு நேத்து கிடையாது. அது காலாகாலமாகவும் அப்படித்தான் இருந்தது. அதாவது நம்மளுடைய நாடாளுமன்ற அட்டாக் நடந்த சமயத்தில் 2002 நினைக்கிறேன். அந்த டைமில் இருந்து முழுக்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு செக்யூரிட்டி பிளாங்கெட்டில் இருக்கின்ற ஒரு இடம் தான் டெல்லி. அதன் பிறகு சமீப காலத்தில் நம்மளுடைய என்எஸ்ஏ அஜித் தோவலினுடைய வீட்டில் ஒரு தாக்குதல் நடக்கிறது. ஒரு ஜீப் வந்து அப்படியே அவருடைய கேட்டில் போய் இடித்து அதற்குள்ளாக போகிறது. அதன் பிறகு வந்து மறுபடியும் கம்ப்ளீட்டாக ரீஎவாலுவேட் பண்ண ஒரு இடம் டெல்லி. அப்போது டெல்லியில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, குறிப்பாக லுட்டியன் ஸ்ட்ரீட்டில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த ரெட் ஃபோர்ட் போன்ற இடங்களில் வந்து நீங்கள் வந்து வாகன சோதனை இல்லாமல், அதாவது நீங்கள் வந்து எல்லை தாண்டி வந்து டெல்லிக்குள்ளால் வரும்போதே சோதனைகள் இருக்கும். அதன் பிறகு வந்து பல கட்டங்களில் வந்து சோதனைகள் நடக்கும். இந்த சோதனைகள் ஒன்றுமே இல்லாமல் எப்படி ஒரு ஆள்னால, அதுவும் ஒரு ஐஇடி எடுத்துக்கொண்டு, உங்களுடைய ரிப்போர்ட்டிங் தான் இங்கிலீஷ் சேனலுடைய ரிப்போர்ட்டிங் ஐஇடி என்று கூறுகிறார்கள், அம்மோனியம் நைட்ரேட் என்று கூறுகிறார்கள். இந்த அம்மோனியம் நைட்ரேட் என்பது ஒரு ஃபெர்டிலைசர். இது வந்து பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய, விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர். இந்த ஃபெர்டிலைசர் வைத்துக்கொண்டு தான் இங்கே இலங்கையில் நடந்த அந்த 2019 நடந்த அந்த குண்டுவெடிப்பும் இதை யூஸ் பண்ணி, அம்மோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணி அதில் வந்து அவர்கள் வந்து இந்த அயர்ன் ஷெல்லிங்ஸ் எல்லாம் கேசிங்ஸ் எல்லாம் வைத்து தான் அங்கே பிளாஸ்ட் நடத்துகிறாங்க. ஏறத்தாழ அதே மாதிரியான ஒரு ஐஇடி பிளாஸ்டாகத்தான் இருக்கிறது இதுவும். அதனால தான் பெரிய சேதம் கிடையாது. அதாவது இது ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு நிபுணர் செய்திருந்தார் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் வந்து அங்கே உயிர் சேதம் வந்திருக்கும். இதுவும் பெரிய உயிர் சேதம் தான். 10 பேர் என்பது நிச்சயமாக நாம் வந்து கடந்து போக முடியாது. 24 பேருக்கு வந்து இதுவரை வந்து உடல் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஏறத்தாழ 3 பேரினுடைய நிலை வந்து மோசமாக இருக்கிறதாக கூறுகிறார்கள். அப்போ இது எல்லாம் முக்கியமான, நிச்சயமாக பெரிய இன்சிடென்ட்டாகத்தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை இலங்கையில் நடந்த அந்த குண்டுவெடிப்பை வைத்து பார்க்கும்போது, அது மல்டிபிள் இடத்தில் நடந்த குண்டுவெடிப்பை வைத்து பார்க்கும்போது, இது அந்த அளவுக்கு அங்கே 300 பேர் வந்து உயிரை இழக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட்டாக தெரியவில்லை. இருந்தாலும் இந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கின்ற ஒரு இடத்தில் வந்து எப்படி நடக்கும் என்ற கேள்வி நிச்சயமாக முன்னால் இருக்கிறது. அது ஒரு ஏஜென்சி மட்டும் கிடையாது, டெல்லி போலீஸ் மட்டும் கிடையாது. டெல்லி போலீஸினுடைய பிளைன் க்ளோத்ஸ் ஆனாலும் சரி, இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய ஆட்காரானாலும் சரி, என்ஐஏனுடைய ஆட்களானாலும் சரி, அதே மாதிரி என்எஸ்ஜியினுடைய ஆட்கள், இவர்கள் அனைவரும் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அனைவருக்கும் இன்டெலிஜென்ஸ் ஆர்ம்ஸ் இருக்கிறது. இந்த இன்டெலிஜென்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாமே டெல்லியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி டெல்லி போலீஸினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆர்ம் இருக்கிறது, அதுவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது, அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு டெல்லி மெட்ரோனுடைய அருகில், ஒரு கேட் நடை அருகில் வந்து இப்படி ஒரு பிளாஸ்ட் நடக்கிறது என்பது நிச்சயமாக பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. நாம் பெஹல்காம் பார்த்தோம், புல்வாமா பார்த்தோம், இப்போது இதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் யார் டெல்லியினுடைய அந்த கம்ப்ளீட் செக்யூரிட்டி பிளாங்கெட்டுக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, மத்திய உள்துறை தான் இதுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும். அதிலும் அதன் தலையில் உட்கார்ந்திருக்கின்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும். வேறு யாருக்கும் இதில் பொறுப்பு கிடையாது. ஏனென்றால் டெல்லி போலீஸ் என்ற அந்த அமைப்பே வந்து அந்த டெல்லியினுடைய அந்த கட்டுப்பாடுகள், அந்த மாநிலத்தினுடைய கட்டுப்பாடுகள் வரவில்லை. அது வந்து அமித்ஷானுடைய கட்டுப்பாடுகள் தான் வருகிறது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. நாளை கம்போஸ் பீகார் தேர்தல் நடக்க உள்ள இந்த நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், ஒரு 7 பேரை வந்து ஹரியானாவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அனைத்தும் இஸ்லாமியர்கள். என்னுடைய ஐயம் எல்லாம் ஏதோ ஒரு பெஹல்காம், புல்வாமா அது மாதிரி இருக்கின்ற ஒரு திசை திருப்பும் நாடகமாக இருக்கிறதோ என்ற அந்த ஐயமும் எனக்கு இருக்கிறது. அதே போல் நீங்கள் குறிப்பிட்டது போல பீகார் தேர்தல் பரப்புரை களம் அப்படின்றது பெரும்பாலும் அமித்ஷா வைத்த வார்த்தைகள் அப்படின்றது, தீவிரவாதத்தை நாங்கள் முழுமையாக அழிச்சிட்டோம், இந்தியாவில் இனி தீவிரவாதமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மேற்கோள் காட்டி பேசிக்கிட்டே வந்தார். இப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. எங்கெல்லாம் குறைபாடு ஏற்பட்டிருக்க இல்லை, அமித்ஷாவை பொறுத்தவரை அவர் வந்து இந்தியாவில் இருக்கின்ற இந்த தனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியை அழிப்பது, கட்சியை பிடிப்பது, கட்சியை வந்து ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம் வந்து எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மகாராஷ்டிராவிலேருந்து நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். சாணக்கியா என்ற பேர் வர்றதுக்கு காரணம் வந்து அவர் உள்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறதுக்கு காரணம் கிடையாது. இந்த மாதிரியான வேலைகள் தான். அதாவது கட்சிகளை காலி பண்ணுவது, கட்சிகளை வந்து மர்ஜ் பண்ணுவது, ஆட்களை கொண்டு வந்து பாஜகவில் சேர்ப்பது, இதற்கு தான் அவருக்கு அந்த சாணக்கியா என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த 2 வேலைகளும் ஒழுங்காக செய்ய முடியாது. ஒரு வேலை நிச்சயமாக ஒழுங்காக செய்யலாம். அப்போ அது கட்சி பணியாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அங்கேயே அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியாவினுடைய இந்த அளவுக்கான அதுவும் ஒரு இதில் நம்மளுடைய கேபிட்டலில் வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்போது
ஒன்று, உலகமே நம்மளை பார்த்து சிரிக்கும். ரெண்டாவது வந்து இந்த மக்கள் 10 பேர் வந்து இறந்துருக்காங்கன்னா அதுக்கு யார் பதில் சொல்கிறதுன்ற அந்த கேள்வி இருக்கிறது. அதுவும் இந்த அளவுக்கு செக்யூரிட்டி வலயம் இருக்கின்ற ஒரு இடத்துல, அந்த அளவுக்கு ஒரு பிளாங்கெட் மாதிரி வச்சிருக்கின்ற ஒரு இடத்துல வந்து நடக்கும்போது நிச்சயமாக இதோட பெரிய ஒரு அவலம் கிடையாத ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் தாக்குகிறார்கள், இல்லை என்றால் தீவிரவாதிகள் தாக்குதல், இந்த சீக்கினுடைய தாக்குதல் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் கனடாவில் இருக்கின்ற ஒரு பத்திரிகை மறுபடியும் வந்து இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து இன்வால்வ் என்ற அந்த விஷயத்தை வந்து அங்கே நடந்த அந்த நிஜாருடைய கில்லிங்கில் அவர் இன்வால்வ் என்ற அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக மறுபடியும் உணர்த்தி இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பல இடங்களில் வந்து சாணக்கியத்தனத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தன்னுடைய ஊர்லேயே வந்து இப்படி ஒரு பெரிய அவலம் நடக்கிறதை காப்பாற்ற முடியவில்லை, அந்த மக்களை காப்பாற்ற முடியவில்லை என்று பார்க்கும்போது அவருடைய ஃபெயிலியர் ஆகத்தான் இதை பார்க்கப்படும். நிச்சயமாக பெரிய இம்பாக்ட் நாளைக்கு இருக்கின்ற இந்த தேர்தலில் இருக்கும். நிச்சயமாக உள்துறையினுடைய தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன். தொடர்ச்சியாக இந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த டெல்லியினுடைய குண்டுவெடிப்புக்கு பிறகு நாடு முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் போலீசார் தீவிர வாக்கு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம்.